வணக்கம். நெய்வேலி பாரதிக்குமார் குறுங்கதைகள். கதையின் தலைப்பு எறும்புக்கும் காலம் வரும். ஒரு நாள் இந்த வண்டும் பன்றியும் காலார நடந்து போயிட்டே இருந்ததாம். அப்போ அந்த பன்றி வண்டுக்கிட்ட சொன்னிச்சான், நானும் எத்தனையோ முறை பார்த்துட்டேன், இந்த எறும்புலாம் என்னமோ பெருசாக வரிசையிலேயே போயிட்டே இருக்குது. வரிசையாக ஒழுங்காக இருக்கணுங்கிறது மனுஷப்பிறவிங்களுக்காக கொடுக்கப்பட்ட விதி. விலங்குகள் ஏன் அப்படி இருக்கணும்? எத்தனையோ தடவை நான் அந்த போகிற வரிசையில் குறுக்க போயெல்லாம் பார்த்துட்டேன். அந்த வரிசையில் குறுக்க போகும்போது அதுங்க கலைஞ்சி மறுபடியும் வரிசையாக போயிடுது. இந்த வரிசையில் போய் அது என்ன சாதிக்குது அப்படிங்கிறது. அப்போ வண்டு சொல்லுது, ஆமாம் ஆமாம், இந்த எறும்பு தேவையில்லாமல் இன்னொரு வேலையும் பண்ணுது. நாளைக்கு வேணும்னு நினச்சிக்கிட்டு எதையாவது ஒரு உணவுப் பொருளை பிடிச்சி தலைக்கு மேலே அதுக்கு சுமக்க முடியாத அளவுக்கு உள்ள உணவை கூட இழுத்துக்கிட்டு போகுது. ஏன் இந்த எறும்புகள்லாம் இப்படி விலங்குகளுக்கு உள்ள குணாதிசயங்கள் இல்லாமல் மனிதங்க மாறிக்கிட்டு இருக்குங்க. இப்போ பண்ணி சொல்லுது, மனுஷனே ஒழுங்காக இல்லையே, அவனே கண்ட இடத்துல எச்சியை துப்புறான், போகிற இடத்துலலாம் மலைஜலம் கழிக்கிறான். மனுஷனே ஒழுங்காக இல்லாத போது இந்த எறும்பு மட்டும் ஏன் இப்படி ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, சில எறும்புகள்லாம் தனக்கு சுமைக்கும் மேலான உணவுப் பொருட்களை இழுத்துக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டே இருந்தது அதே வரிசையில். இப்போ பன்றி ரொம்ப கேவலமாக அவங்கள சிரிச்சிட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த வரிசையாக போகிறதுல உங்களுக்கு என்ன வந்துடுது, இந்த சுமையை எதுக்கு சுமந்துட்டு போகிறீங்க, நாளைக்கு கிடைக்கணும்னு நினச்சி நீங்கள் வாழறதுல என்ன அர்த்தம் இருக்குது, இன்றைக்கே இந்த உலகம் அழிஞ்சால் கூட ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நாளைக்கு வேண்டியதை நாளைக்கு நமக்கு கிடைக்கும், இதை ஏன் கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு போகிறீங்க அப்படின்லாம் ரொம்ப வேடிக்கையாக கேட்டது. அப்போ அந்த எறும்பு சொன்னிச்சான், ஒழுங்கும் கட்டுப்பாடும் எங்கள் வாழ்க்கையினோட கோட்பாடாக இருக்கிறதுனால தான் நாங்கள் இனிப்பை இழுத்துக்கிட்டு போகிறோம். ஒழுங்கும் கட்டுப்பாடும் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க நீங்கள் எதை உருட்டிட்டு போகிறீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ பன்றியும் வண்டும் ஒரு கணம் திகைச்சு போச்சு. ஆமாம், நம்ம எதை இழுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு. சரி, நாங்கள் எதையோ இழுத்துட்டு போகிறோம், ஆனால் நீ இழுத்துட்டு போறியே, இதனால் என்ன பெருசாக ஒன்று கிடச்சிட போகுது? நான் சாப்பிட்றத நான் இழுத்துட்டு போகிறேன், நீ சாப்பிட்றத நீ இழுத்துட்டு போகிற, இதில் என்ன பெருசாக கிடைக்க போகுது? அப்போ சொல்லுது, அடுத்தவங்களை கொலை செய்ய விரும்பாத, அடுத்தவங்களை தின்று வாழ விரும்பாத குரங்குகள் ஒரு காலத்தில் பரிணாம வளர்ச்சி அடைந்து மனுஷனாக மாறி இருக்குன்னு அறிவியல் சொல்லுது. அதே போல் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் பின்பற்றி இருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் எறும்பும் ஏதோ ஒரு பரிணாம வளர்ச்சியில் ஒரு உன்னதமான இடத்தை அடையலாம் இல்லையா? லட்சியங்கிறது உன்னதத்தை நோக்கி தான் நகரணும். ஆகையினால தான் இந்த ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் நாங்கள் கைவிட்டுறதில்லை என்று சொல்லிக்கொண்டு இனிப்பான பொருளை இழுத்துக்கொண்டு எறும்புகள் எப்பொழுதும் போல் வரிசையாக ஒழுங்கோடும் கட்டுப்பாடும் நகர்ந்து கொண்டே இருந்தன. எறும்புக்கும் காலம் வரும். நன்றி.